வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்முடைய பதிவுல எத பத்தி பார்க்க போறோம்னா, தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு இந்த முறையில விரதம் இருந்து வழிபட்டா, முருகனுடைய அருளோடு மட்டும் இல்லைங்க, நவக்கிரகங்களுடைய அருளும் உண்டாகும். இந்த ஆண்டு தைப்பூசம் எந்த நாள்ல நடக்க இருக்கு? இந்த நாள்ல எப்படி விரதம் இருக்கணும்? எளிமையான முறையில வீட்ல விரதம் இருந்து ஏற்ற வேண்டிய தீபம் என்னன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க முருக பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் முருகா போற்றி என்னும் மந்திரத்தையும் சரவணபவ என்னும் மந்திரத்தையும் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தைப்பூச திருநாளன்று முருகப்பெருமானுக்கு எந்த முறையில் விரதம் இருக்கணும், படைக்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா முருகனுடைய முழு அருளும் பெறுவதற்கு எந்த மாதிரியான விரதம் இருக்கணும், வீட்டில் எப்படிப்பட்ட தீபம் ஏற்றலான்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். காவடி இந்த நாள் அனைத்து முருகனுடைய ஆலயத்திலும் சிறப்பாக எடுக்கப்படுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாள் பிப்ரவரி 1ஆம் தேதி அமைந்திருக்கு. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட முறையில் நீங்கள் வழிபாடு செய்தாலே நிச்சயம் முருகன் அருள் மட்டும் இல்லைங்க, நவகிரகங்களுடைய அருளும் உங்களுக்கு உண்டாகும். இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் தடைகள் அனைத்தும் நீங்கும், அளவில்லாத நன்மைகள் உண்டாகும். இப்படி உயர்வான ஒரு விரதம் தாங்க இந்த தைப்பூச விரதம். இந்த தைப்பூச விரதனால முருகப்பெருமானுக்கு ரொம்ப முக்கிய நாளாக இருப்பதாலையும் தை மாதத்தில் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம தைப்பூச விழாவாக கொண்டாட இருக்கோம். இந்த தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்காக நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டாலே நிச்சயம் நீங்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைத்திருங்க. நினைத்து இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் இந்த தைப்பூச திருநாளில் விரதம் இருந்து வழிபட்டா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தீராத பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயம் தீர்ந்துடும். அதனால்தான் இந்த ஆண்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வருவதற்கு முன்னாடியே தங்களுடைய விரதத்தை தொடங்கியிருப்பீங்க. 48 நாள், 28 நாள், 16 நாள், 6 நாட்கள், அந்த ஒரு நாள் கூட விரதம் இருந்து கூட வழிபடலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தைப்பூசம் 1ஆம் தேதி அமைந்திருக்கு, பிப்ரவரி 1ஆம் தேதி. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகனை வழிபட்ட பிறகு விரதத்தை நீங்கள் தொடங்கிடுங்க. பிறகு உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்று முருகப்பெருமானுடைய சன்னதியிலேயே 6 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும். முருகன் சன்னதியில் சிறிது நேரம் அமர்ந்து முருகனுடைய சலாசர மந்திரமான ஓம் சரணபவை எனும் மந்திரத்தை நீங்கள் 108 முறை கண்களை மூடிக்கொண்டு மனதள முருகனை நினைத்து உச்சரிங்க. பிறகு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி முருகனிடம் மனதார வேண்டிக்கோங்க. மாலையில் வீட்டில் விளக்கேற்றி முருகனை வழிபட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். இப்படி நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே கூட விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க. பூஜை அறையில் சக்கோட கோலமிட்டு 6 அகல் விளக்குகளில் விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க. பிறகு முருகனுக்குரிய மந்திரங்களையும் பாடங்களை படித்து வழிபடுங்க. முடிந்தவங்க முழு நாள் உபவாசமாக இருக்கலாம். முடியாதவங்க பார்த்திங்கன்னா எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு கூட விரதம் இருக்கலாங்க. பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட இந்த நாளில் விரதம் இருக்கலாம். மாலையில் முருகனுக்கு நெய்வேத்தியம் படைத்து மனதார வழிபட்ட பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கோங்க. முருகனுக்காக இந்த நாளில் ஓம் சரவணபய மந்திரத்தை உறந்து உச்சரித்தபடியே இருப்பது இன்னும் சிறப்பான கூடுதல் பலனை பெற்றுத்தருங்க. இந்த நாளில் வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட முறைப்படி பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் வந்து மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு நட்சத்திரங்க. அதே போல் பௌர்ணமி சந்திரனுக்குரிய நாளாக அமைந்திருக்கு. இந்த ஆண்டு தைப்பூசம் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி அமைந்திருக்கு. இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் தவறாமல் இந்த நாளில் வழிபடுங்க. தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுடைய அருளோடு நிச்சயம் குரு சந்திரன் செவ்வாயின்னு அவங்களுடைய அருளும் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். இந்த நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டால் நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்னும் அதிகப்படியான நன்மைகள் உண்டாகும். இந்த நாளில் மஞ்சள் கலந்து பச்சரிசி வச்சு அதன் மீது 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபடுங்க.
இந்த 6 விளக்குகளுக்கு முன்னாடி 6 தாமரை மலர்கள் வைத்து வழிபடலாம். அப்படி முடியாதவங்க தாமரை மலர் கிடைக்கலைன்னா செவ்வரளி கூட வைத்து வழிபடுங்க. பிறகு முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் சர்க்கரை பொங்கலோடு கருப்பு கொட்டைக்கடலை சுண்டலை செய்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். அதே போல் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சூட்டுவதோ செவ்வரளி மலர்களை அர்ச்சனை செய்து வழிபடுவதோ இன்னும் கூடுதலான பலனை பெற்றுத்தரும். இப்படி வழிபடுவதன் மூலம் முருகன், சந்திரன், குரு பகவானுடைய அருளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். இதனோடு மட்டும் இல்லை, செவ்வாய் தோஷம் நீங்கி செவ்வாய் பகவானுடைய அருளும் உங்களுக்கு உண்டாகும். வீடு, சொத்து, வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும். முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுமுகன்னு பெயர் உண்டுங்க. அவருக்கு 6 முகங்கள் இருப்பதனால இந்த பெயர் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அதனாலேயே முருகப்பெருமானுக்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் 6ஆக செய்தால் சிறப்பான பலனை பெறலாம். இந்த முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களில் ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு விரத நாள்னா தைப்பூசம். இந்த தைப்பூசம் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தையொட்டி முன்னிட்டு பலரும் 48 நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து பழனிக்கு சென்று பழனி தண்டாயுதமானை வழிபட்டு வரக்கூடியவங்க இருப்பீங்க. 48 நாட்களோ விரதம் இருக்க முடியாதவங்க கூட வெறும் 6 நாளில் கூட முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தாலே முருகப்பெருமானுடைய அருள் உண்டுங்க. அந்த விரத முறை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த பதிவில் விரதம் என்பது முருகனுடைய அருளை பெறுவதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன வழிபாடு முறை தாங்க. இதன் மூலம் பார்த்திங்கன்னா நம்முடைய உடலும் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக அமையும். இது அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல், ஆசை நிச்சயம் இருக்கும். அது நிறைவேற வேண்டும்னு பட்சத்தில் தான் நம்ம இந்த முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபடுவோம். அப்படியே முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்ய சிறப்பான ஒரு நாள் தாங்க இந்த தைப்பூசம். தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் தைப்பூசமாக கொண்டாடி இருக்கோம். அதன்படி பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டிற்கான தைப்பூசம் வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி அமைய இருக்கு. இந்த நாளாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பொதுவாக விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் 48 நாள், 21 நாள், 11 நாள், 6 நாட்கள் விரதம் இருந்து கூட முருகப்பெருமானை வழிபடுவீங்க. இந்த 6 நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா வருகின்ற 24ஆம் தேதி உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். இந்த நாளில் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுடைய படத்தை சுத்தம் செய்து அவருக்கு வாசனை நிறைந்த மலர்களை சாற்றி அவருக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்குனே நல்லெண்ணெயிலனா நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபமேற்றி வழிபடுங்க. பிறகு வாசனை மிகுந்த சாம்பிராணி ஊதுபத்தி கட்டி விட்டு தங்கள் வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை முருகப்பெருமானுக்காக நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பால், பழம், பேரிச்சப்பழம், கற்கண்டு, ஏலக்காய் இப்படி எது இருக்குதோ அதை நீங்கள் முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சுட்டு மனதார பார்த்தீங்கன்னா சரவணபவை என்னும் மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்து வழிபடுங்க. இதே போல் மாலை நேரத்திலோ தீபம் ஏற்றி வைத்து இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். பிறகு இதை தொடர்ந்து 6 நாட்களோ உடல்நலம் சீராக இருந்தால் ஒருவேளை மட்டும் உணவை எடுத்துக்கொண்டு மீத நேரத்தில் விரதம் இருக்கலாம். அதே போல் சற்று உடல்நலத்தில் பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை மட்டும் சாப்பிடாமல் மீத இருக்கக்கூடிய 2 முறைகளும் எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு கூட விரதம் இருக்கலாங்க. இந்த விரத நாட்களில் முருகப்பெருமானுடைய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருங்க. யாரிடமும் இந்த நேரத்தில் கோபப்படக்கூடாது. எந்தவித கெட்ட வார்த்தைகளும் நிச்சயம் உபயோகிக்கக்கூடாது. பகலில் உறங்கக்கூடாது. அசைவம், மது, புகைன்னு எதுவுமே இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அதே போல் தொலைக்காட்சி பார்ப்பதை தவிர்த்து கொள்வதும் நல்லது. கேளிக்கை விஷயங்களை மனதை ஈடுபடுத்தாமல் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா விஷயங்களை மனதை ஈடுபடுத்தி முருகப்பெருமானை முறையான முறையில் தொடர்ந்து நினைத்து கொண்டு விரதம் இருந்து உங்களுடைய வேண்டுதலை வைத்து வழிபடுவதன் மூலம் விரைவிலே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளால் நிச்சயம் நிறைவேறிடுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி அமைந்திருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் விரதம் இருக்கக்கூட முடியாதவங்க இந்த நாளை பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து பிப்ரவரி 1ஆம் தேதியே மனதார வீட்டு பூஜையில் முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி
6 அகல் விளக்குகளை நெய் தீபம் ஏற்றி வைத்து உன்னுடைய 108 போற்றி மந்திரத்தை சொல்லி விடுதலை வைத்தால் நிச்சயம் நிறைவேறும். வீடியோ பிடிச்சிருந்தா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.